எல்லாம் ரெடியா இருக்குல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஐசியூல இருந்து மாத்திடலாம்னு சொல்லிட்டாரு. அவரு நிம்மதியா ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாரு. எங்க குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்றது? சித்தப்பா, அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு? வந்துருவார், சீக்கிரம் வந்துருவார். உனக்கு சித்தப்பா இருக்கம்மா. அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல என் தலையில சுமக்க வச்சிட்டான். வணக்கம். வணக்கங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஆமா, நாங்களும் அங்கே இருந்து தான் வரோம். ஐசியூல இருக்கிறதுனால அப்பாவை நேரில் பார்க்க முடியல. டாக்டர் என்ன சொல்றாரு? பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, டாக்டருங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். புரியலையே. என் பேர் பொன்னுசாமி, இவன் பேர் தாசு. உங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்தோம். இப்போ உங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு நாங்க பணம் கொடுக்கறதே இல்லை. ஆனா உங்க அப்பா வந்து கேட்கும்போது நாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? 3 லட்சம்லாம் வாங்கியிருக்காரு. அதுல ஒரு 50,000 ரூபாய் ஐயா திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனா கணக்கு போட்டு பார்த்ததுல பாக்கி 2.25 லட்சம் இருக்கு. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. அதனால வட்டி எனக்கு வேண்டாம். ஆனா என் முதல் எனக்கு வேணும் இல்லையா? அதை மட்டும் சூரியன் திருப்பி கொடுத்தா போதும். ஒருவேளை எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எல்லா ஒரு சேஃப்டிக்கு தான். அப்ப எங்க காசு எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? இல்லங்க, நான் உடனே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. ஆனா 1-2 மாசத்துல எங்களுக்கு பணம் வந்தாகணும். என்ன எல்லாம் ஞாபகத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். வரட்டுமா? இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படிரா? கொஞ்சமாவது மனதைரியம் வேண்டாமா? உங்க அப்பாவோட இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா சங்கீதத்தை ஒரு வியாபாரமா பார்க்காம வாழ்க்கையா வாழ்ந்தவர் உங்க அப்பா. இதால கிடைச்சது என்ன? வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சம் கடன், அவ்வளவுதானே. இந்த காலத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் திவாகர் இருக்கானே, அவன் கல்ஃப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பல பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட கடனாளி ஆகிட்டான். அவன் பட்ட கடனை எல்லாம் உங்க அப்பா தான் அடைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை வேணும். நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த கச்சேரி இதெல்லாம் வச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒரு வேலை தானே, அதை நான் வாங்கி தரேன். ஆனா உங்க அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இந்த நிலைமையிலையும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பையனா உங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதா? நான் என்ன குழந்தையப்பா உங்களை நம்பி இருக்கிறதுக்கு? நான் ஏதாவது வேலைக்கு போறேன்ப்பா. என்னால முடிஞ்சது 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கறேன். சங்கீதத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் என்னப்பா கிடைச்சது? நிறைய பொண்ணாட, அப்புறம் காசு கேட்டு வர நிறைய கடன்காரங்க. சூர்யா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமாமா? அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்த போது அவரை பார்க்க வந்தவங்க எல்லாருமே கடன்காரங்க தான். பணத்தை வாங்குறதுக்கு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது கீர்த்தனை இல்லப்பா, பணம் தான்ப்பா, பணம். இத்தனை கடன்காரங்க இருக்காங்கிற விஷயத்தை ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது மட்டும் இல்ல, இது நினைச்சு நீங்க துக்கத்துல இருக்கும்போது நாங்க மட்டும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு எந்த கவலை இல்லாம எப்படி இருக்கிறது? உங்களை குத்தம் சொல்லி சங்கடப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லப்பா. எனக்கு வேலை வேணும், ரொம்ப முக்கியம்பா. எனக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு ஜிகே சார் ரெடியா இருக்காரு. நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடவுளே, முதல் முறையா ஒரு வேலைக்கு போய் சேர போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன ரொம்ப சோதிக்காத.
ஏய் பிடிங்க ஏய் நில்றா ஏய் என் பேக் கொடு ஏய் ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் என் பேக் யாரா பிடிங்க ஏய் என்ன லுக் விடுறா ஹெல்மெட்டை கேட்ட நீ எதுக்குடா என்ன இடிச்ச? நான் எதுக்கு இடிச்சேனா ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு போக அதை பிடிக்க நான் டைவ் அடிக்க என் பேக் அப்படியே பறந்து கையடா ஓம் பேக்க பிடிக்க எதுக்குடா என்ன கட்டி பிடிச்ச ரோட்ல உருண்ட நீ? தப்பா பேசுறீங்க கட்டி பிடிச்சது உண்மைதான் ஆனா உருண்டு போறதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் பையன் கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது என் உயிரை வாங்குறதுக்குன்னு எங்க இருந்து தான் வரீங்களோ? என் கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் யாருக்கிட்டயாவது மனசை திறந்து சொல்லணும்னு நினைச்சேன் இது வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல இடம் அமையவே இல்லைங்க சரி சொல்லுங்க வீட்ல என்ன விசேஷம் எத்தனை பேர் இருக்கீங்க என்னையா நடு ரோட்ல ஆக்சிடென்ட்டா இல்ல இல்ல நாங்க எங்க ஃபேமிலி மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேக்குறீங்களா சொல்லுங்க போடா அதாவது வாழ்க்கைங்கிறது ஹைவேஸ் ரோட்ல போற கார் மாதிரி ரோடு கரெக்டா இருக்கணும் அது சரி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா இல்ல தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க லூசையா நீ? இல்ல ஏன் ஒழுங்கா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல உட்கார வச்சு கதையா பேசுற நீ? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கிளம்பிட்டீங்களா போடா கடுப்பைத்த வந்துட்டான்